ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா போகும்போதோ அல்லது வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வரும்போதோ கட்டாயம் முருகண்டியிலிருந்து கச்சான் வாங்காமல் வரவே மாட்டோம். நாங்கள் மறந்தாலும் வீட்டில் இருக்கிறார்கள் முருகண்டியில் கச்சான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விடுவாங்க. அந்த முருகண்டி கச்சானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலேயே இதனுடைய பேர் முருகண்டி. நாங்கள் பேச்சுவாக்கில் முருகண்டி என்று சொல்லி கதைச்சு பழகிட்டோம். இந்த முருகண்டி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் கச்சான் வறுக்கிற கடை இருக்குது. இங்கதான் வறுத்து எல்லா இடத்துக்கும் கூடுதலா கொண்டு போறது. முருகண்டியில இருக்கிற கூடுதலான கடையிலேயே இங்க வறுக்கிற கச்சான் தான் இருக்குது. இந்த கச்சான் கடையோட சேர்த்து பலசரக்கு சாமானும் விற்பனை செய்து கொண்டு வாரார்கள். ரோட்டு கரையோடயே இருக்குது இந்த கடை. இந்த பாருங்க, அடுப்புல வறுக்கிறார். இவ்வளோ பெரிய காட்சியில் வளர்க்குறான்னு பாருங்க. இங்கே நார்மலாகவே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 கிலோ கச்சாம் வறுப்பார்கள். ஆத்து மணலில் தான் வறுக்கிறது. திருவிழா காலத்தில் அது 4 மடங்காக வரும். இப்போ ஒரு அடுப்புலாம் வறுத்து கொண்டிருக்க, திருவிழா காலத்தில் 2வது அடுப்புலையும் மூட்டி அதுலேயும் கச்சான் வறுப்பார்கள். இந்த இடத்திலிருந்து பல இடங்களுக்கு கச்சான் விநியோகம் செய்கிறார்கள். நிறைய பேர் இங்கிருந்து வாங்கிட்டு போயினோம். இதை பற்றின மேலதிக தகவலை இவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். இங்கிருந்து தான் முருகண்டிக்கு கச்சான் போகிறதா? முருகண்டி பெரிய கோயில், நாடு திருக்கேதீஸ்வரம், நல்லூர், செல்வத்தனரி இப்படியான கோயில்கள் வியாபாரிகள் இந்த தான் வருது. இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாமா? வறுத்து கொண்டு போகணும். கச்சானாவை கொண்டு வருது, நாங்கள் வறுத்து கொடுக்கணும். கச்சானாவை கொண்டு வரது நீங்கள் வறுத்து கொடுக்குறது. எவ்வளோ நேரம் செய்கிறீங்க இது? நாங்கள் மூழ்குடியை பிறகு செய்யணும். மூழ்குடியிட்ட பிறகுன்னு சொன்னால் 2009 யுத்தத்துக்கு பிறகு. அதுலேருந்து இங்கே 2010 செய்கிறீங்க. இது மெட்டதும் கூட கிடையாது. பிரச்சனை இல்லைண்ணே. சரி, நன்றி அண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.